ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி மாதிரி தேர்வு 4 பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சியுடைய எக்ஸாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி புவியியல், அறிவியல், குடிமையியல், பொருளாதாரம் போன்ற அனைத்து தலைப்பிலிருந்தும் தினமும் 25 கேள்வியை டெஸ்ட்டாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஆல்ரெடி 3 டெஸ்ட் நடத்திட்டோம். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் பார்த்துடுங்க. இந்த டெஸ்ட்லேயும் 25 வினாக்கள் இருக்குது. முழுமையாக அட்டன் பண்ணுங்கள். கடைசியாக உங்கள் ஸ்கோரை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். சரி, ஓகே, நம்ம இன்றைய வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஃபஸ்ட்டு வினா பாருங்கள். தமிழ்நாடு அரசின் எல்காட் நிறுவனத்தின் எல்கோசெஸ் அமைந்துள்ள இடங்களில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, எல்காட் நிறுவனம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நிறுவனத்தின் சார்பில் தமிழ்நாட்டில் 8 இடங்களில் எல்கோசெஸ் அமைக்கப்பட்டுள்ளது. அது எந்த மாவட்டத்தில் இருக்குது, எந்த இடத்துல இருக்குன்னு கேட்பாங்க. இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா, மதுரையில் இலந்தை குளத்தில் இருக்குது, திருச்சியில் நாவல்பட்டு இருக்குது, திருநெல்வேலியில் கங்கை கொண்டான் இருக்குது, சேலத்தில் விஸ்வநாதபுரம் என்பது தவறு. விஸ்வநாதபுரம் என்பது ஒசூரில் இருக்குதுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது தவறாக இருக்குது. சேலத்தில் பார்த்தீங்கன்னா ஜாகீர் அம்மா பாளையம்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே வச்சுருக்காங்க. மொத்தம் 8 இடங்கள் இருக்குது. அது எங்கே இருக்குது, எந்த மாவட்டத்தில் இருக்குது, இதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த வினா பாருங்கள். சரியான கூற்றுகள் எவை? கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. 10th புக்கில் இருக்குதுங்க. கூற்று 1931ஆம் ஆண்டில் ஜெயபிரகாஷ் நாராயணன், ஆச்சாரிய நரேந்திர தேவ் மற்றும் மினுமசானி ஆகியோரின் முன்முயற்சியால் காங்கிரஸ் பொது உடைமை கட்சி உருவானது. காரணம், தேசியவாதம்தான் பொது உடைமைக்கான பாதை என்று நம்பிய அவர்கள் அதற்காக காங்கிரஸுக்குள் இருந்து உழைக்க விரும்பினார்கள். இதில் எது கரெக்டு அப்படின்னு கேட்குறாங்க. விடைய பார்க்கலாங்களா? இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா, காரணம் சரியாக இருக்குது, கூற்றில் தவறு இருக்குது. என்ன தவறு இருக்குன்னா, ஆண்டு மட்டும் தப்பாக இருக்குதுங்க. 1934ஆவது வருடம் அப்போ தான் காங்கிரஸ் பொது உடைமை கட்சி என்பது உருவாக்கப்பட்டது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, காரணம் மட்டும் சரி என்பது ஆன்சர். காரணம் மட்டும் சரி, கூற்று தவறு. அடுத்த வினா பாருங்க, பொறுத்துக. இங்கே பார்த்தீங்கன்னா சட்ட பிரிவுகளை கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கு எது வரும்னு பார்த்துக்கோங்க. விடைய பார்க்கலாங்களா? துணை குடியரசுத் தலைவர், இவரை பற்றி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு 63. பிரதமருடைய கடமைகளை பற்றி சொல்லக்கூடியது சட்டப்பிரிவு 78. இந்திய தலைமை வழக்கறிஞர் 76. அமைச்சரவை குழு 74 உட்பிரிவு 1. அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா 2, 1, 3, 4 இதுதான் கரெக்டுங்க. துணை குடியரசுத் தலைவரை பற்றி சொன்னால் 63, பிரதமருடைய கடமைனா 78, இந்திய தலைமை வழக்கறிஞர்னா 76, அமைச்சரவை குழுவை பற்றியது 74 உட்பிரிவு 1. அடுத்த வினா பாருங்க. சரியான கூற்றுகள் எவை? கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. 10th புவியியல் பாடம். கூற்று, விந்திய மலையின் வடபகுதியில் உள்ள பிளவு பள்ளத்தாக்குகளின் வழியே நர்மதை மற்றும் தபதி ஆறுகள் மேற்கு நோக்கி பாய்ந்து அரபிக்கடலில் கலக்கின்றன. காரணம், நர்மதை ஆறு தீபகற்ப பீடபூமியை 2 பெரும் பகுதிகளாக பிரிக்கின்றது. இதன் வடபகுதியை மத்திய உயர்நிலங்கள் என்றும் தென்பகுதியை தக்கான பீடபூமி என்றும் அழைப்பர். இதில் எது கரெக்டுங்க? விடை பார்க்கலாங்களா? இதில் பார்த்தீங்கன்னா கூற்று தவறாக இருக்குது, காரணம் சரியாக இருக்குது. நர்மதை ஆறு தான் தீபகற்ப பீடபூமியை 2ஆக பிரிக்குது. வடபகுதியை மத்திய உயர்நிலம் சொல்கிறாங்க, தென்பகுதியை தக்கான பீடபூமின்னு சொல்கிறாங்க. கரெக்டு தான். ஆனால் கூற்றில் என்ன தவறு இருக்குன்னா, விந்திய மலையின் வடபகுதின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இது தவறு. விந்திய மலையுடைய தென்பகுதியில் உள்ள பிளவு பள்ளத்தாக்கின் வழியாகத்தான் நர்மதை மற்றும் தபதி ஆறுகள் மேற்கு நோக்கி பாய்ந்து அரபிக்கடலில் கலக்கிறது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கூற்று தவறு, காரணம் மட்டும் சரி. கூற்று தவறு, காரணம் மட்டும் சரி. அடுத்த வினா பாருங்க. சரியான கூற்றுகள் எவை? இது பார்த்தீங்கன்னா சயின்ஸ் கொஸ்டினுங்க. காற்றில் உள்ள நீராவியின் அளவு ஈரப்பதம் என்று அழைக்கப்படுகிறது. இது குளிர்காலத்தில் குறைவாகவும் கோடை காலத்தில் அதிகமாகவும் இருக்கும். இதில் எது கரெக்டுங்க? காற்றில் இருக்கிற நீராவி அதை ஈரப்பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டு தான். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு கரெக்டு. இது குளிர்காலத்தில் குறைவாக இருக்கும், கோடை காலத்தில் அதிகமாக இருக்கும். ஈரப்பதம் அப்படிங்கிறது கோடை காலத்தில் தான் அதிகமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, கோடை காலத்தில் நீரெல்லாம் ஆவியாகும், அப்போ காற்றில் ஈரப்பதத்தின் அளவு அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1, 2 இரண்டுமே சரிதாங்க. அடுத்த வினா பாருங்க.
அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என்று கூறியவர் யார்? இது 10th புக்கு தாங்க. அதிநவீன வசதியோடு இருக்கிற ரயிலில் அடிமையாக இருக்கிறத விட சுதந்திரத்தோட கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என்று கூறியவர் அன்னி பெசன்ட் அம்மையார். இவங்க தான் சொல்லியிருப்பாங்க. அன்னி பெசன்ட் அம்மையார். அடுத்த வினா பாருங்க, சரியான கூற்றுகள் எவை? இது 10th ஜாகிரபிங்க. 4 பாயிண்ட் இருக்கு. எது சரின்னு கேட்குறாங்க. இந்தியாவின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள இலட்சத்தீவு எரிமலை பாறைகளால் ஆனது. இத்தீவுகள் சுமார் 32 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டதாகும். இதன் நிர்வாக தலைநகரம் கவரட்டி ஆகும். லட்சத்தீவு கூட்டங்களை 8 டிகிரி கால்வாய் மாலத்தீவிலிருந்து பிரிக்கிறது. இங்கு மனிதர்கள் வசிக்காத பிட்டு அப்படிங்கிற தீவு பறவைகள் சரணாலயத்துக்கு புகழ்பெற்றது. லட்சத்தீவு, மினிகாய் தீவு மற்றும் அமினி தீவு கூட்டங்கள் 1973ஆம் ஆண்டு முதல் லட்சத்தீவுகள் என அழைக்கப்படுகிறது. இதில் எது சரின்னு பார்த்தீங்கன்னா 2வது பாயிண்ட் சரி. இதனுடைய தலைநகரம் கவரட்டி, 32 கிலோமீட்டர் தான் பரப்பளவு இருக்குது. 3வது பாயிண்ட் சரி. 8 டிகிரி கால்வாய் தான் லட்சத்தீவு கூட்டத்தை மாலத்தீவுலேருந்து பிரிக்குது. இங்கே ஒரு புகழ்பெற்ற தீவு இருக்குது, பிட்டு அப்படிங்கிற தீவு. இங்கே பறவைகள் நிறைய இருக்குது, மனிதர்கள் அங்கே வாழ முடியாது. 1973 தான் லட்சத்தீவு அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக பேரை மாற்றினாங்க. இங்கே ஃபஸ்ட்டு பாயிண்டில் என்ன தவறுனா, லட்சத்தீவு என்பது முருகை பாறையால் ஆனது. இங்கே இருக்கிற பாறை வகைன்னு பார்த்தீங்கன்னா முருகை பாறை, எரிமலை பாறை கிடையாது. நம்ம அந்தமான் நிக்கோபர் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் எரிமலை பாறையால் ஆனது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2, 3, 4 மட்டும் சரி. அடுத்த வினா பாருங்கள், ஜிஎன்பியின் சமம் எது? ஜிஎன்பி அப்படின்னா என்னங்க? அதாவது கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட். இதனுடைய ஈக்குவாலிட்டி என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா ஜிடிபி. ஜிடிபியை எடுத்துக்கணும், ப்ளஸ் வெளிநாட்டில் ஈட்டப்பட்ட நிகர சொத்து வருமானம். இந்த இரண்டையும் சேர்த்துனா தான் அது ஜிஎன்பியாக ஆகும். ஜிஎன்பி அப்படின்னா ஜிடிபியை சேர்த்துக்கணும், கூடவே வெளிநாட்டிலேருந்து ஈட்டப்பட்ட சொத்து அதையும் நம்ம சேர்த்துக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சி என்பதான் ஆன்சர். அடுத்த வினா பாருங்க, சரியான கூற்றுகள் எவை? கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. கூற்று மாநிலங்களவை ஒரு நிரந்தர அவையாகும், அதனை கலைக்க முடியாது. காரணம், அதன் உறுப்பினர்களில் 3இல் 1 பகுதியினர் ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஓய்வு பெறுகின்றனர். இதில் எது கரெக்டுங்க? 10th புக்லேயே இருக்குது. இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா கூற்றும் சரியாக இருக்குது, காரணம் சரியாக இருக்குது. கூற்றும் காரணம் சரி, சரியான விளக்கம். அதாவது மாநிலங்களவை என்பது ஒரு நிரந்தரமான அவை, அதை கலைக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அதனுடைய உறுப்பினர்களில் 3இல் 1 பங்கு உறுப்பினர்கள் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டே இருப்பாங்க, புதுசாக ஆட்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுடைய பதவிக்காலம் என்பது மொத்தம் 6 ஆண்டுகள். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது நிரந்தரமாக இருக்குது, கலைக்க முடியல. ஸோ பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் சரி, சரியான விளக்கம்தான். அடுத்த வினா பாருங்க, வெப்பநிலை மானிகளில் உள்ள பாதரசம் ஆவியாகாமல் தடுக்க பாதரசத்திற்கு மேலுள்ள வெற்றிடத்தை நிரப்ப பயன்படும் வாயு என்ன? இது சயின்ஸ் கொஸ்டினுங்க. வெப்பநிலை மானி இருக்கா, அதில் பாதரசம் வச்சுருப்பாங்களா? பாதரசம் எளிதில் ஆவியாகும் தன்மை பெற்றது. அது ஆவியாகிட்டா ஒன்றும் பண்ண முடியாது. அது தடுப்பதற்காக பாதரசத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கேப் இருக்கும், அங்கே நைட்ரஜன் வாயுவை நிரப்பியிருப்பாங்க. நைட்ரஜன் வாயு என்பதுதான் கரெக்டு. அடுத்த வினா பாருங்க, தமிழ்நாட்டில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள். முக்கியமான கேள்விங்க. தமிழ்நாட்டில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் எப்போ நடைமுறைக்கு வந்ததுங்க? அதாவது புக்கில் போட்டிருப்பாங்க 2013 தான் சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. தமிழ்நாட்டில் 3 வருடம் கழித்து 1 நவம்பர் 2016 தான் உணவு பாதுகாப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. 1 நவம்பர் 2016. அடுத்த வினா பாருங்க, பொறுத்துக. எந்த சங்கம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னு பொறுத்து சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே 10th புக்கில் இருக்கிறது தாங்க. இப்படியே பார்க்கலாங்களா? பிரம்ம சமாஜம் என்பது 1828 உருவாக்கப்பட்டது. பிரார்த்தனை சமாஜம் 1867. ஆரிய சமாஜம் 1875. ரகுனுமாய் மத்தியாசனன் சபா 1851. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சரியாக தான் இருக்குதுங்க. எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுன்னு பாருங்கள். இதையே வேறு எப்படி கேட்கலாம் அப்படின்னா, எது ஃபஸ்ட்டு, எது செகண்டு, எது தேர்டு அப்படின்னு கூட கேட்பாங்க. சரிங்களா? இந்த ஆர்டரையும் பார்த்துக்கோங்க. அடுத்த வினா பாருங்கள், இந்தியாவில் உள்ள உயிர்கோள காப்பகங்களின் எண்ணிக்கை எத்தனை? இந்தியாவில் இருக்கிற உயிர்கோள காப்பகங்களின் எண்ணிக்கை எத்தனை? எத்தனை இருக்குதுங்க? 18 உயிர்கோள காப்பகம் இருக்குது.
இதில் 11 உயிர்க்கோள காப்பகங்கள் யுனெஸ்கோவுடைய கட்டுப்பாட்டில் வருது. ஸோ 18 என்பது ஆன்சர். அடுத்த வினா பாருங்கள். 1920 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் 98 மொத்த இடங்களில் நீதி கட்சி வெற்றி பெற்ற இடங்கள். 1920 தான் ஃபஸ்ட்டு சட்டமன்ற தேர்தல் நடக்குது. அதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 98 சீட்டு இருந்தது. அதில் நீதி கட்சி எத்தனை சீட்டு வின் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. மொத்தம் 63 இடங்கள் வின் பண்ணியிருப்பாங்க. 63 இடங்கள். முதலமைச்சர் யாருன்னு தெரியுங்களா? தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் யாருன்னு தெரியுங்களா? படிச்சிருப்பீங்க, 10th புக்லேயே கொடுத்துருக்காங்க. தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் ஆன்சர் போட்டு விடுங்க. அடுத்த வினா பாருங்கள். சரியான கூற்றுகள் எவை? கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. கூற்று: உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உட்பட இதர நீதிபதிகள் 65 வயது வரை பதவியில் நீடிப்பர். காரணம் என்ன? தற்காலிக அடிப்படையில் உச்சநீதிமன்ற நீதிபதிகளை நியமிக்க அரசியலமைப்பு சட்டம் வழிவகை செய்கிறது. இதில் எது கரெக்டுங்க? விடையை பார்க்கலாங்களா? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உட்பட இதர நீதிபதிகள், உச்சநீதிமன்றத்தில் இருக்கிற நீதிபதிகள் 65 வயது வரைக்கும் பதவியில் இருப்பாங்க. கரெக்டு. காரணம் என்ன அப்படின்னா, இது காரணம் கிடையாது. 65 வயதுன்னு வச்சுருக்காங்க, அதான் காரணம். ஆனால் இதுவும் சரிதான். தற்காலிக அடிப்படையிலையும் உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் நியமிக்கலாம். இதுக்கு சட்டத்திலே சொல்லியிருக்காங்க. ஸோ கூற்று காரணம் சரிதான், ஆனால் சரியான விளக்கம் அல்ல என்பது ஆன்சர். கூற்றும் சரி, காரணம் சரிதான், ஆனால் சரியான விளக்கமெல்லாம் கிடையாது. ஸோ இது ஆன்சர். அடுத்த வினா பாருங்க. பொறுத்துக்க. இது 10th புத்தகங்க. முக்கியமான அணைக்கட்டு இருக்கு இல்லைங்களா? எந்த அணை மேலே அந்த அணைக்கட்டு கட்டப்பட்டிருக்குன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? ஹிராகுட் அணை என்பது மகாநதி மேலே கட்டப்பட்டுள்ளது. பக்ரா நங்கல் என்பது சட்லஜ் அணை மேலே கட்டியிருக்காங்க. திக்ரி அணை என்பது பாகிரதி நதி மேலே கட்டியிருக்காங்க. சர்தார் சரோவர் திட்டம் என்பது நர்மதை ஆற்றின் மீது கட்டப்பட்டுள்ளது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 என்பதுதான் சரி. இங்கே சரியாக தான் இருக்குது. அடுத்த வினா பாருங்க. எறும்பின் கொடுக்கில் இருக்கும் அமிலம் என்ன? இது அமிலம் காரம் அந்த டாப்பிக்கில் வருதுங்க. எறும்பின் கொடுக்கில் இருக்கும் அமிலம் என்ன? விடையை பார்க்கலாங்களா? ஃபார்மிக் அமிலம் தான் இருக்குதுங்க. எறும்புடைய கொடுக்கில் என்ன இருக்குது? ஃபார்மிக் அமிலம் தான் இருக்குது. அடுத்த வினா பாருங்க. சரியான கூற்றுகள் எவை? 4 பாயிண்ட் இருக்குது. எது சரின்னு கேட்குறாங்க. தீரன் சின்னமலை இருக்காரு பார்த்தீங்களா? அவரை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? தீரன் சின்னமலையின் இயற்பெயர் தீர்த்தகிரி. 1756 முதல் 1805 ஜூலை 31 வரை வாழ்ந்தவர். கொரில்லா போர் முறையை பின்பற்றினார். திப்புவின் திவானும் சின்னமலையும் காவிரி ஆற்றங்கரையில் மோதினர். இதில் எது கரெக்டுங்க? விடையை பார்க்கலாங்களா? தீரன் சின்னமலை இருக்கார் பார்த்தீங்களா? அவருடைய இயற்பெயர் தீர்த்தகிரி தான். 1756 பிறந்திருக்காரு. 1805 ஜூலை 31 தான் இவரை சங்ககிரி கோட்டையில் தூக்கில் போட்டிருக்காங்க. கொரில்லா போர் முறையை பின்பற்றியிருக்காரு. திப்புவுடைய திவானும் தீரன் சின்னமலையும் மோதிய இடம் பார்த்தீங்கன்னா நொய்யல் ஆற்றங்கரை. நல்லா கவனிங்க. நொய்யல் அப்படிங்கிற ஒரு ஆறு இருக்குது. அந்த ஆற்றுடைய கரையில் தான் மோதியிருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இது தவறு. அப்போ பார்த்தீங்கன்னா 1, 2, 3 மட்டும் சரி. 1, 2, 3 சரி. அடுத்த வினா பாருங்க. முதலமைச்சர் உட்பட மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை மொத்த உறுப்பினர் எண்ணிக்கையில் 15 விழுக்காட்டை தாண்டக்கூடாது என கூறும் சட்டப்பிரிவு என்ன? அமைச்சர் இருக்காங்க பார்த்தீங்களா? முதலமைச்சரையும் சேர்த்து அமைச்சர் எண்ணிக்கை 15% மேலே போகக்கூடாது. இதை சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு என்னன்னு கேட்குறாங்க. விடை 164 உட்பிரிவு 1A. 164 உட்பிரிவு 1A. அடுத்த வினா பாருங்க. ராஃபி வேளாண் பருவகாலம் எப்பொழுது? வேளாண் பருவகாலம் இந்தியாவில் 3 இருக்குங்க. ஒன்று சையத்து, ராஃபி, இன்னொன்று காரிஃபின்னு சொல்லியிருப்பாங்க. ராஃபி பருவம் என்பது எந்த மாதத்தில் வரும்னு கேட்குறாங்க. அதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா அக்டோபர் முதல் மார்ச் மாதம் வரைக்கும். அக்டோபரில் ஆரம்பித்து மார்ச் வரைக்கும் இருக்கிறது ராஃபி பருவம். அதுவே ஜூன் டு செப்டம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது காரி பருவம். அதுவே பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஜூன் இருக்குது பார்த்தீங்களா? இது பார்த்தீங்கன்னா சையத் பருவம். இது நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக கேட்பாங்க. ராஃபி அப்படின்னா அக்டோபர் டு மார்ச், ஏப்ரல் டு ஜூன்னா சையத்து, ஜூன் டு செப்டம்பர்னா காரிஃபு. அடுத்த வினா பாருங்கள். சரியான கூற்றுகள் எவை? இண்டிகோ கிளர்ச்சி இருக்குது பார்த்தீங்களா? அதை பற்றி 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரி அப்படின்னு கேட்குறாங்க.
இண்டிகோ கிளர்ச்சி 1859 முதல் 1860 வரை நடைபெற்றது. வங்காளத்தின் நடியா மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் தொடங்கியது. குடங்கள் மற்றும் உலோகத்தட்டுகளை ஆயுதங்களாக ஏந்தி பெண்களும் போராடினர். இண்டிகோ போராட்டத்தை பற்றி நீல் தர்பன் என்ற தலைப்பில் ஒரு நாடகத்தை தாதாபாய் நவ்ரோஜி எழுதினார். இதில் எது கரெக்டுங்க? விடையை பார்க்கலாங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சரி. இண்டிகோ கிளர்ச்சி என்பது 1859லேருந்து 1860 வரைக்கும் தான் நடந்திருக்கு. வங்காளத்தில் நடியா மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் தொடங்கியிருக்கு. குடங்கள் மற்றும் உலோகத்தட்டுகளை ஆயுதங்களாக பயன்படுத்தி பெண்களும் போராடியிருக்காங்க. 4வது பாயிண்டில் தப்பு இருக்குது. இண்டிகோவின் போராட்டத்தை பற்றி நீல் தர்பன் அப்படிங்கிற தலைப்பில் தாதாபாய் நவ்ரோஜி இவர்களதில் தீனபந்து மித்ரா அப்படிங்கிறவங்க எழுதியிருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1, 2, 3 மட்டும் சரி. அடுத்த வினா பாருங்க. இந்தியாவின் தரவரிசையில் தவறான இணையை கண்டறிக. இது 10th புவியியலுங்க. இப்படியே பார்க்கலாங்களா? சர்க்கரை உற்பத்தியில் இந்தியா 3வது இடம்தான். அடுத்தது பருத்தி உற்பத்தியில் 2வது இடம், காஃபி உற்பத்தியில் 7வது இடம், தேயிலை உற்பத்தியில் 2வது இடம். ஸோ இதுதான் தவறாக இருக்குது. சர்க்கரை உற்பத்தினா 3, பருத்தினா 2, காஃபினா 7, தேயிலைனா 2. அடுத்த வினா பாருங்க. சரியான கூற்றுகள் எவை? 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு கேட்குறாங்க. 1986இல் இயற்றப்பட்ட தமிழ்நாடு சட்ட மேலவை நீக்க மசோதா மூலம் தமிழ்நாட்டில் சட்ட மேலவை நீக்கப்பட்டது. இச்சட்டம் 1986 அக்டோபர் 1 நாளன்று நடைமுறைக்கு வந்தது. இதில் எது கரெக்டுங்க? விடையை பார்க்கலாங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சரி. 1986 தான் தமிழ்நாடு சட்ட மேலவை நீக்க மசோதாங்கிறத கொண்டு வந்தாங்க. கரெக்டு. ஆனால் 2வது பாயிண்டில் தவறு இருக்குது. 1986 நவம்பர் மாதம் 1 நாளன்று தான் இந்த சட்ட மேலவையானது நீக்கப்பட்டது. ஸோ பார்த்தீங்கன்னா கூற்று 1 மட்டும் சரி என்பது ஆன்சர். அடுத்த வினா பாருங்க. 1920 செப்டம்பர் மாதம் எங்கு நடைபெற்ற சிறப்பு கூட்டத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு அனுமதி வழங்கியது? 1920 சிறப்பு கூட்டம் நடக்குது. எங்கே நடந்ததுங்க? கல்கத்தாவில் தான் சிறப்பு கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் தான் இந்திய தேசிய காங்கிரஸ் ஒத்துழையாமை இயக்கத்துக்கு அனுமதி கொடுத்துருப்பாங்க. ஸோ கல்கத்தா என்பதா சரி. நாக்பூர்லேயும் நடந்திருக்கும். நாக்பூரில் பார்த்தீங்கன்னா டிசம்பர் நினைக்கிறேன். 1920 டிசம்பரில் நடைபெற்றிருக்கும். சேலம் சி விஜயராகவாச்சாரியார் அவர் தலைமையில் நடந்திருக்கும். அந்த கூட்டத்தில் தான் தீர்மானம் நிறைவேற்றியிருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கல்கத்தா என்பது சரி. அடுத்த வினா பாருங்க. கடைசி வினாங்க. சரியான கூற்றுகள் எவை? இது அறிவியல் வினா. கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. கூற்று மனித இதயம் மயோஜெனிக் வகையை சேர்ந்தது. இதய தசையில் காணப்படும் சிறப்பு பகுதியான சைனோ ஏட்ரியல் கணு எஸ்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க சுருங்குவதை துவக்குகிறது. காரணம் மயோஜெனிக் இதய துடிப்பானது மாறுபாடு அடைந்த சிறப்புத்தன்மை வாய்ந்த இதய தசை நார்களால் தூண்டப்படுகிறது. எடுத்துக்காட்டுக்கு மெல்லுடலிகள், முதுகெலும்பிகள். இதில் சரின்னு பார்த்தீங்கன்னா 2மே சரிதாங்க. மனித இதயம் என்பது மையோஜெனிக் வகையை சார்ந்தது. அதாவது இதயம் எப்படி துடிக்குதுன்னா இதய தசையில் இருக்கிற சிறப்பு பகுதி சைனோ ஏட்ரியல் கணு அப்படிங்கிறது தான் இதயம் சுருங்குவதை துவக்கி வைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் 2ம் சரி என்பது ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் மொத்தம் 25 வினாக்கள் பார்த்துருக்கோம். உங்களுக்கு எத்தனை வினாக்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பற்றிய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. இதே மாதிரி அடுத்தடுத்து டெஸ்ட் வந்துகிட்டே இருக்குது. நம்ம சேனலை பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய நாள் இனி நாளாக அமைய வாழ்த்துக்கள். நாளைய வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அடுத்த வீடியோக்கான லிங்க்கை ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் எண்டு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி பாருங்கள்.